கூலி படம் என்னோட தேட்டருக்கு வந்து 3 வாரத்துக்கிட்ட ஆக போகுது நண்பர்களே. ஆனால் படம் ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு நியூஸுமே இல்லாத அளவுக்கு சப்புன்னு போச்சு. அவ்வளோ பெரிய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் பயங்கர ஹிட் கொடுத்தவர். அவரே அதாவது சொல்லணும்னா லியோ படம் 2022-23 அந்த டைம்லாம் அவ்வளோ பீக்கில் இருந்தார் ஃபேன் பேஜில். இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்தை அவரே ஒரு ஓரமாக நின்று தேட்டரில் ஓரமாக நின்று படம் பார்க்குற ஒரு இமேஜை பார்த்தேன். அப்போ தான் தோணுது, சரி எவ்வளோதான் நம்ம பெரிய ஆளாக இருந்தாலும் டக்குன்னு வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் திருப்பி விட்டுறேன்டா. எந்த நேரமுமே எல்லாருக்கும் லக் அடிக்காது. ஸோ அதை நம்ம புரிஞ்சு இருந்துக்கிடணும். இங்கே நிறைய பேர் அப்படிதான் சுற்றிட்டு இருக்காங்க. என்னமோ நான் தான் பெரிய ஆள், நான் பணம் வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன்ட்டு. ஆனால் அவங்கெல்லாம் ஒன்றும் மறந்துடுறாங்க, இந்த பூமி சுற்றிக்கிட்டு தான்டா இருக்கு. இன்னைக்கு உனக்கு கீழே இருக்கிறவன் நாளைக்கு உனக்கு மேலே இருப்பான். நீ ஓரமாக நிற்கிற நிலைமை வந்துடும். அதை கூட மறந்துட்டு அவன் என்ன அதை பண்ணிடுவானா இதை பண்ணிடுவானா, ஏதோ நல்ல டைம்ல நீங்க மேலே இருக்கீங்க, சரி ஓகே, இன்னொரு நாள் நாங்கள் டபால்னு மேலே வந்தாலும் நீ ஓரமாக தானே நிற்கணும். அதை மறந்துடுறீங்களே. ஸோ அதனால எப்பவுமே நடுநிலைமையில இருக்கிறது தான் நல்லது. நான் பெரிய ஆளா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு பெரிய ஆளாவே இருக்க முடியாது. ஏன்னா வாழ்க்கையை நம்ம கணிக்க முடியாது. இல்லை, பணத்துக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்கு, நிரந்தரமற்றதுன்ட்டு. இன்னைக்கு உன் கையில இருக்குன்னா இன்னைக்கு இன்னொருத்தன் கையில. அதனால எப்பவுமே எல்லாரும் மேலேயும் இருக்க முடியாது, எப்பவுமே எல்லாரும் கீழேயும் இருக்க முடியாது. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நடுநிலைமையா இருக்கிறது தான் நல்லது. இதுல இருந்து பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் வேணா தெரிஞ்சுக்கங்க, தெரியலன்னா பட்டு தெரிஞ்சுக்கங்க. டாடா.